வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று இனவியல் செய்வது பற்றிய விவாதங்களை பார்ப்போம். இந்த பாடப்பிரிவில் நாம் இனவியல், அதாவது எத்னோகிராஃபி என்பதின் ஆராய்ச்சி முறை பற்றி காணப்போகிறோம். இந்த பாடத்தை நாம் காணும் போது அதன் குறிக்கோள்கள் என்னென்ன என்று நாம் தெரிந்து கொள்வோம். முதலில் சமூக அறிவியலில் இனவியல் பாரம்பரியம். நம்முடைய சமுதாய அறிவியலில் நம்முடைய பாரம்பரியம் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த பாடப்பகுதியில பார்க்க போறோம். இனவரையிலின் பல்வேறு வழிமுறை கோட்பாடுகள், அதுல என்ன கோட்பாடுகள் இருக்கு, அது எப்படி வர்ணிச்சிருக்காங்கன்றதையும் பார்ப்போம். இனவியல் புதிய அணுகுமுறைகள், இப்போது இன்னைக்கு சமுதாயத்துல அதை எப்படி புதுசா அதை பாக்குறாங்க, இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல எப்படி அது உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த இதுலயும் பார்ப்போம். அது போக பெண்ணிய இனவியலின் பல்வேறு நிலைகள் மற்றும் இனவரையிலின் 2 முக்கியமான பகுப்பாய்வு அம்சங்களை நம்ம இப்ப பார்ப்போம். இனவியல் அப்படின்னா எத்னோகிராஃபின்னு நான் முதல்ல சொன்னேன். இந்த 2 வார்த்தையுமே கிரேக்க வார்த்தையில இருந்து பெறப்பெற்றது. எத்னோ அப்படின்னா பழங்குடி அல்லது ஒரு சமூகம் அல்லது ஒரு இனம் அல்லது ஒரு தேசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிராஃபோஸ் அப்படின்னா எழுதுவது அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு இனத்தை பத்தி எழுத்துப்பூர்வமா உருவாக்குற ஒரு ஆராய்ச்சி முறையதான் எத்னோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. மானுடவியலாளர்கள் மற்றும் சமூகவியலாளர்கள் இனவரையில் எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மானுடவியலாளர்கள் அப்படிங்கிறவங்க ஆந்த்ரோபாலஜிஸ்ட், சமூகவியலாளர்கள் சோசியாலஜிஸ்ட். இவங்க 2 பேரும் எப்படி இந்த எத்னோகிராஃபிய பார்த்தாங்க. இதுல குறிப்பா நம்ம பார்த்தோம்னா பிரவுனிஸ்லவ் மாலினோஸ்கி அப்புறம் A.R. ராட்க்ளிஃப் பிரவுன், இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சாங்க. இவங்க 2 பேருமே பிரிட்டிஷ் சிந்தனை பள்ளிய சேர்ந்தவங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இவங்க 2 பேருமே பிரிட்டிஷ் ஸ்கூல்ல சேர்ந்தவங்க. பின்னால அவங்க ஆராய்ச்சி செய்யும் போது சிகாகோ பள்ளியிலையும் போய் அவங்க சிந்தனைகளை விரிவுபடுத்தினாங்க. பிரவுனிஸ்லவ் மாலினோஸ்கி 1920 அவரு பசிபிக் பகுதியில உள்ள ட்ராபிரினாண்ட் தீவுல ஒரு ஆய்வு நடத்தினாரு. அங்க இருந்த பழங்குடி மக்களை பத்தி அவரு ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அந்த ஆராய்ச்சிய அவர் ஒரு கட்டுரையா வெளியிட்டாரு. மாலினோஸ்கி அவரோட அணுகுமுறைய பயன்படுத்தி அதே மாதிரியான ஒரு ஆராய்ச்சிய அந்தமான் தீவு வாசிகள் இடைய அவர் செஞ்சாரு. அந்த ஆய்வுல செஞ்சுட்டு 2 பேரும் அந்த 2 பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையுடைய முறை, அவங்களோட கலாச்சாரம், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையும் ஒரு கட்டுரையா எழுதி சமர்ப்பிச்சாங்க. ஹெமர்ஸ்லின் அட்கின்சனும் 2 பேரும் சேர்ந்து சரியா சொன்னது என்னன்னா, இனவரையில் என்பது பொதுவாக ஆராய்ச்சியாளர்கள் வெளிப்படையாகவோ அல்லது மறைமுறையாகவோ நீண்ட காலத்திற்கு மக்களின் அன்றாட வாழ்வில் பங்கேற்பதை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க. முறையான நேர்காணல்கள் மூலம் கேள்விகளை கேட்பது, ஆவணங்கள் மற்றும் கலை பொருட்களை சேகரிப்பது, உண்மையில் விசாரணையின் வளர்ந்து வரும் மையாக இருக்கும் சிக்கல்களின் மீது வெளிச்சம் போடுவதற்கு கிடைக்கக்கூடிய தரவுகளை சேகரிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு இனத்தவருடைய அவங்களுடைய எல்லா பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை எல்லாத்தையும் சரியா படித்தோம் அப்படின்னா தான் அந்த இனத்துக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத தெளிவா நம்ம பேச முடியும். அப்படிங்கறதுனால இந்த எத்னோகிராஃபி அப்படிங்கிற ஒரு முறை மூலமா இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இது கல்வி, உளவியல், ஊடகம் மற்றும் பிற இயற்கை அறிவியல் துறைகளிலும் இத பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த இனவரவியலினுடைய நோக்கம் அதனால விரிவடைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு சார்ந்த ஒரு இனத்தை மட்டும் படிக்காம அத பல நோக்குல பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல குறிப்பா 2 முறைய பத்தி பேசுறாங்க. அதுல என்னன்னா டர்ன் இன் எத்னோகிராஃபி, அதாவது இதுல ஆராய்ச்சியாளர்கள் அவங்களே ஒரு தடையை விதிக்க
பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறதுலயே அவங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கு அந்த ஆராய்ச்சி முறையை மேற்கொள்றதுல. இரண்டாவது முன்னோக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இனவரையில் நோக்கிய திரும்புகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டர்ன் டுவர்ட்ஸ் எத்னோகிராஃபி. இதில் இனவியலாளர் வெளிநாட்டவராக பாடங்களில் உலகித்தன்மை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக வாய்ப்பை வழங்குகிறதுன்னு சொல்றாங்க. அதாவது வெளிநாட்டு மத்த மக்களுக்கும் வேற நாட்டை சேர்ந்தவங்களுக்கோ இதை எப்படி பயன்படுத்தலாம், இதை எப்படி வாய்ப்பை அவங்களுக்கு சரியா கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த எத்னோகிராஃபி முறையில நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இனவியல் ஆராய்ச்சி செய்வதற்கு சில நிபந்தனைகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா முர்ச்சிசன் அப்படிங்கிறவரு 2010 முக்கியமான சில நிபந்தனைகளை குறிப்பிட்டு காட்டியிருக்காரு, சுட்டி காட்டியிருக்காரு. அவர் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீண்ட காலம் தங்கி இருக்க வேண்டும். இப்ப நம்ம ஒரு சமுதாயத்தை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா அந்த இனத்து மக்களோட நம்ம நீண்ட நாட்களுக்கு வசிச்சு அவங்களோட நம்ம இருந்தா மட்டுமே அவங்களோட பழக்க வழக்கங்களை பத்தி பேச முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சொந்த மொழியில, அதாவது அவங்க எந்த மொழியில பேசுறாங்களோ அந்த மொழியிலேயே இந்த பாடத்தை அவங்க கற்பிக்கிறதுக்கான முறையாவும் பயன்படுத்தணும். அவங்க கிட்ட இருந்து வாங்குற தகவல்களை அந்த மொழியிலேயே அவங்க சேகரிக்கிற தன்மை கொண்டவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உறவினர் அமைப்பில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவு முறைய பார்ப்பதிலும் அந்த இனத்தவரோட நம்ம எப்படி உறவு முறை அமைத்துக் கொள்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முர்ச்சிசன் சொல்லியிருக்காரு. ஆய்வின் கீழ் உள்ள குழுவில் முழுமையாக இருக்க வேண்டும். அந்த குழுக்குள்ள அவங்க முழுசா இருந்தா மட்டும்தான் அவங்களால முழுசா அந்த குழுவை பத்தி பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம அடுத்து எத்னோகிராஃபில இருக்கிற கோட்பாடுகள் பத்தி பார்ப்போம். கோட்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுல 4 விஷயங்கள் இருக்கு. அதுல என்னென்ன அப்படின்னா, முதல்ல இயற்கைவாதம், அதாவது நேச்சுரலிசம். இயற்கையான வாழ்க்கை முறை அவங்களுக்கு எப்படி இருக்கு, அவங்க அந்த இயற்கையோட எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அந்த குழுவோ இல்ல ஒரு சமுதாயமோ அல்ல அந்த ஒரு கூட்டத்து மக்கள் எப்படி அந்த இடத்துல அவங்க வாழ்க்கை முறைய இயற்கையோட ஒன்றி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த இயற்கைவாதம் மூலமா நம்ம பார்க்கலாம். 2வது புரிதல், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங். அந்த இயற்கை முறையில இருந்தா கூட அவங்களுடைய வாழ்க்கை முறைய நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு ஆய்வு எழுத போறோம் அப்படின்னா அதை பத்தி முழுசா நமக்கு புரிதல் இல்லாம நம்மளால எழுத முடியாது. அதனால இந்த எத்னோகிராஃபியோட கோட்பாடுல 2வது முக்கியமான கருத்தா இந்த புரிதல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது தூண்டல், அதாவது இண்டக்ஷன். நம்ம ஒரு இனத்தை பத்தி இல்ல ஒரு குழுவை பத்தி ஒரு ஆராய்ச்சி செய்ய போறோம் அப்படின்னா அந்த இயற்கையோட இருக்கிற விஷயங்களை பார்த்தோம், அதை புரிஞ்சுக்கிட்டோம். 3வதா என்ன செய்யணும்னா அது என்ன தேவையோ அதுக்கான தூண்டலை நோக்கி அது இருக்கணும். அது அதுக்கான ஒரு நோக்குல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 4வதா நெறிமுறைகள் பத்தி பேசியிருக்காங்க, அதாவது எத்திக்ஸ். அதுக்கு என்ன தேவை, இது இந்த முறையில எப்படி இருக்கணும், எதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த முறையில சொல்லியிருக்காங்க. எத்னோகிராஃபியோட புதிய அணுகுமுறை அப்படின்னு சொல்லத்துல எங்க இருந்து இந்த அணுகுமுறை ஆரம்பமாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா 1970தான் அணுகுமுறை புதுசா மாறப்பட்டுச்சு. அது நவீனத்துவ இனவியலா மாறுச்சு. அதுக்கப்புறம் அத வரவேற்பு இனவரையல் அப்படின்னு சொல்றாங்க, பெண்ணிய இனவரைவியல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இன்னும் தாண்டி பல விதத்துல இந்த எத்னோகிராஃபி படிப்பு மாறிக்கொண்டு போகிட்டுதான் இருக்கு. அதுல நம்ம இப்ப வரவேற்பு இனவியல், அதாவது ரிசப்ஷன் எத்னோகிராஃபி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். வரவேற்பு இனவரையல் அப்படின்றதுல விமர்சன இனவரையல் அல்லாது பார்வையாளர் இனவரையல், அதாவது கிரிட்டிக்கல் எத்னோகிராஃபி மற்றும் ஆடியன்ஸ் எத்னோகிராஃபி அப்படின்னு 2 பேர் சொல்லி இந்த வரவேற்பு இனவியல் பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வரவேற்பு இனவியல் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி அந்த இனத்தவரை அணுகிறோம்,
அவங்கள நம்ம எப்படி அவங்க நம்மள எப்படி பாக்குறாங்க? அப்பதான் அவங்க கிட்ட இருந்து நம்ம பெறக்கூடிய தகவல் முழுமையா உண்மையானதா இருக்குமா? அப்படிங்கிற அந்த பல கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைக்கும். அதனால அணுகுமுறைகள் சரியான முறையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பெண்ணிய இனவியல் தட் இஸ் ஃபெமினிஸ்ட் எத்னோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலாச்சார ஆய்வுகள், பாலின ஆய்வுகள், கல்வி, சமூகவியல், இன ஆய்வுகள், உளவியல் போன்ற பல துறைகள்ல இது பயன்படுத்தப்படுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முறையா இருக்கு. இந்த 3 நிலைகளை இதுல வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் நிலை 1850 முதல் 1920 வரை இருந்த காலகட்டம். அப்ப இந்த காலகட்டத்துல தான் முதலா இந்த பெண்ணிய இனவரையல் பத்தி ஒரு முதல் நோக்கு பார்வை ஆரம்பமாச்சு. இப்ப எந்தெந்த துறையில எப்படி இருக்காங்க? பெண்கள் எப்படி பார்க்கப்படுறாங்க? அவங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை தரம் அமைஞ்சிருக்கு? அப்படிங்கிறத எல்லாம் அந்த ஒரு நூற்றாண்டுல தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. 2வது நிலை 1920ல இருந்து 1980 வரையில இருந்த காலகட்டத்த இத குறிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பல மாற்றங்கள பெண்கள் சந்திச்சாங்க. நம்ம வரலாறுலேயே பல முன்னேற்றங்கள நம்ம காண்டு வந்தபோது, பெண்ணிய இனவியல்லயும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. பெண்ணிய இனவரையில 3வது நிலை எப்ப வந்துச்சு அப்படின்னா 1980ல தொடங்குச்சு. இத முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, கமலா விஸ்வேஸ்வரன் அப்படிங்கிறவங்களும், ஜுடித் ஜெஸ்சி மற்றும் ராதிகா பரமேஸ்வரன் இவங்க 3 பேரும் இந்த காலத்துல இருக்கிற இனவியாளர்கள், அதாவது உலகளாவிய பெண் என்ற கருத்தை அவங்க 3 பேரும் ஏற்கவே இல்லை. யுனிவர்சலிசம் ஆஃப் விமென் அப்படின்னு சொல்ற அந்த கருத்துக்கு அவங்க வேறுபட்டு, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான பெண்ணின பார்வை இருக்கா அப்படின்னா அது இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருமே பல மாதிரியா அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நவீன இனவியல், அதாவது போஸ்ட் மாடர்ன் எத்னோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். இந்த போஸ்ட் மாடர்ன் எத்னோகிராஃபி அப்படிங்கிறத ஜீன் பிராங்க்விஸ் லியோட்டார்ட் மற்றும் ஜாக்விஸ் டெரிடா, அதாவது இந்த 2 பேருமே சமீப காலத்துல இருக்கிற சமூகவியல் துறையை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் எப்படி வந்து இனவியல் படிப்பு இந்த முறை இன்றைய காலகட்டத்துல அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பல ஆராய்ச்சிகள் செஞ்சு அது மூலமா அவங்க சொல்லியிருக்காங்க. டெரிடா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கருத்துக்கள் மொழி சார்ந்ததா இருக்கும். ஒரு மொழிய எப்படி ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, அதோட அமைப்பு எப்படி இருக்கு, அந்த மொழியோடைய முக்கியத்துவம் என்ன, அப்ப நம்ம ஒரு மொழிய ஒரு கம்யூனிகேஷன், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாறுறதுக்கு நம்ம அதை வந்து பயன்படுத்துறோம். அப்ப ஒருவர் சொல்றத மற்றொருவர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இல்ல இன்னொருத்தவங்களுடைய செயல்பாடுல இருந்து அது எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத இவரு நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு காமிச்சிருக்காரு. அதுல இப்போ இருக்கிற துறையில எத்னோகிராஃபில எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத இந்த சமூகவியலர்கள், அதாவது ஜாக்விஸ் டெரிடாவும் லியோட்டார்டும் 2 பேருமே, இவங்க 2 பேருமே பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க, அந்த இதுல அழகா குறிப்பிட்டிருக்காங்க. இதை தாண்டி ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சில பேரும் இந்த துறையை பத்தி பேசியிருக்காங்க. அதுல ஸ்டீஃபன் டைலர், ஜார்ஜ் மார்க்விஸ் மற்றும் மைக்கேல் பிஷர் இவங்க 3 பேருமே அத ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடியா பாக்குறாங்க. அதாவது மானுடைய அளவிலான ஒரு படிப்பு மூலமா அதை பார்த்தாங்க. எத்னோகிராஃபில இரட்டை கண்ணோட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரட்டை கண்ணோட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அத 2 விதமா பார்க்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இத முழுமையா ஒரு தீர்க்கமா பார்க்கறதுக்காக அத ஆழமா அத பத்தின நிறைய விளக்கங்கள் கொடுத்தாங்க. அதனால அத வந்து தடிமனான விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அது திக்கனிங் ஆஃப் தி எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஆங்கிலத்துல. இந்த முறையில நம்ம இப்ப முன்னாடி சொன்னது போல ஜாக்விஸ் டெரிடா இவங்க எல்லாருமே இந்த இனத்தை பத்தி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எப்படி இருக்குன்னு பேசும்போது, இனவியல் வந்து இன்னைக்கு ஒரு
காகிதத்துல எழுதக்கூடிய ஒரு குறிப்பா தான் இருக்கு. அது வாழ்க்கை முறையில நெறைய மாற்றங்கள்ல சந்திச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி இன் த பேப்பர். அதாவது பேப்பர்ல தான் இருக்கு. அதனால இட் இஸ் கால்ட் அஸ் பேப்பர் எத்னோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்துல இப்ப 2 கண்ணோட்டத்துல இப்ப நம்ம அத பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இனவியலாளர்கள் சொந்த கண்ணோட்டம் மற்றும் தகவல் தருபவர்களின் கண்ணோட்டம் அப்படின்னு 2 கண்ணோட்டமா பிரிக்கிறாங்க. அப்ப ஒரு படிப்ப என்னென்ன கண்ணோட்டத்துல பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய சொந்த கண்ணோட்டம். அதாவது என்னுடைய பார்வை இந்த சமூகத்தினர் பற்றி எப்படி இருக்கு? நான் அத எப்படி புரிஞ்சுக்கிறேன்? சோ என்னுடைய சொந்த கண்ணோட்டம். இன்னொன்னு அப்படி எப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவர் தரும் ஒரு தகவல். தகவல் தருபவர்களின் கண்ணோட்டம். அப்ப அத புரிஞ்சுகிட்டவங்களோ, இல்ல அந்த இனத்த சேர்ந்தவங்களோ, அந்த குழுவ பத்தி எப்படி அவங்க தகவல் சொல்றாங்களோ, அத வச்சுதான் அந்த ஒரு கண்ணோட்ட பார்வை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத 2 பிரிவா பிரிக்கிறதுக்கு 2 பேர் அதற்கு இடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து எமிக் முன்னோக்கு, இன்னொன்னு வந்து எட்டிக் முன்னோக்கு. எமிக் முன்னோக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தகவல் அளிப்பவர்களின் முன்னோக்கு. அதாவது இப்ப எனக்கு ஒரு தகவல் வருது அப்படின்னா, நான் அந்த தகவலை நானே என் முன்னிருந்து என்னுள் இருந்து நான் பாக்குறதுனால அதுக்கு பேரு எமிக் முன்னோக்கு. மக்கள் மற்றும் அவர்களின் சமூக உலகம் பற்றிய வேறு உண்மைகளை அங்கீகரிக்கிறது மற்றும் ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சமுதாயத்தை பத்தி நம்ம படிக்கும்போது அந்த சமுதாயத்தை பத்தி நான் முழுசா எப்படி புரிந்து கொள்கிறேன்? நாம இல்ல ஒரு ஆராய்ச்சியாளர் அதை முழுசா எப்படி புரிந்து கொள்கிறார்? அவருடைய புரிதலை அவர் எப்படி ஒரு கட்டுரையாக வடிவமைத்து எழுதுகிறார் அப்படிங்கிறத பாக்கத்துல அது அவர் முழுமையா எழுதியிருக்கும் போது அது உண்மையானது, அது அங்கீகரிக்கப்பட வேண்டியது, அது அங்கீகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எமிக் கண்ணோட்டம், அதாவது முன்னோக்கு, ஒரு கட்டுரைய எத்னோகிராஃபி முறையில அத அவங்க புரிதலுக்கு உள்ளதா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த முறை அப்படின்னு பார்த்தோம்னா எட்டிக் முன்னோக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா இனவியாளர்களின் முன்னோக்கு. அதாவது எத்னோகிராஃபிய வேற ஒருத்தருடைய தகவல்ல இருந்து அவங்க சொல்றது. சமூக யதார்த்தங்களை வெளிப்புற உணர்வை இது ரொம்ப குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எட்டிக் விளக்கங்கள் அறிவியலும் வரலாற்று, பொருளாதார மற்றும் அரசியல் ஆய்வுகள் பற்றி இனவியாளர்களின் முன் அறிவியலின் அதன் அடிப்படையை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த பழைய அனுபவங்கள் மூலமா அவங்க சொல்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 முறையும் பல துறைகள்ல இன்னைக்கும் பயன்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா காண்கலாம். அடுத்ததாக இப்ப நம்ம மதம் சொன்னபடி இனவியலுடைய கோட்பாடுகள் என்னென்ன, அதோடைய 2 முறையான கண்ணோட்டம் என்னென்ன, பல்வேறு காலகட்டங்களில் இது எப்படி பார்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்த பகுத்தாய்வு படத்துல எப்படி பாக்குறோம் அப்படின்னா அறிவியல் இனவியல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது the scientific methods in ethnography அப்படின்னு சொல்றாங்க. இனவியல் அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி அது ஒரு குழுவுடைய அமைப்பு. அந்த அமைப்பை அவங்க எப்படி எழுத்து வடிவத்துல கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த எழுத்து வடிவத்துல கொடுக்கக்கூடிய கட்டுரை அறிவியல் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதாவது அது எப்பயுமே அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். அப்ப அந்த அங்கீகரிக்கப்பட்ட முறையில இருக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பொதுவா எழுதுவது மாதிரி ஒரு கட்டுரையா அதை நம்ம எழுதக்கூடாது. அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அத அறிவியல் பூர்வமா சொல்லியிருக்காங்க. இந்த பாடப்பகுதியில நம்ம அந்த அறிவியல் மூலமா எப்படி ஒரு சமூக அறிவியல் கட்டுரைய எழுதுறது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த பாடப்பகுதியில நம்ம படிச்சு முடிக்கும் போது நமக்கு பல கருத்துக்கள் நமக்குள்ள தோன்றலாம். என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சமூக அறிவியல்ல இனவியல் பாரம்பரியம் அது எப்படி பாரம்பரியமா பார்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இனவரையலின் பல்வேறு வழிமுறைகளை இந்த கோட்பாடுகள் என்னென்ன கோட்பாடுகள் இருக்கு, எப்படி இந்த முறைய சரியாக செயல்படுத்துவது அப்படிங்கிறத இந்த பாடப்பகுதியில நம்ம இப்ப பார்க்க போறோம். அறிவியல் இனவியல்
கடந்த மற்றும் நிகழ்காலம். அதாவது கடந்த காலத்துல இது எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு குழுவுல அவங்க அந்த குழு மக்களோடையே ஒன்று சேர்ந்து, அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ராட்கிளிஃப் பிரவுன், மாலினோஸ்கி அப்படிங்கிற 2 பேரு அந்த குழுவ பத்தி ஆராய்ச்சி செய்யும்போது, அந்த குழுவுலயே அவங்க இருந்து நாட்கணக்குல அங்க இருந்து பழகி, அவங்களுடைய வாழ்க்கை முறைய பூரா தெரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் அவங்க கட்டுரை வடிவத்துல எழுத ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த கால இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாமே மாறிக்கிட்டே வந்துருச்சு. இப்ப நம்ம அங்க போயி தங்கி இருந்து, அவங்க கூட இருந்து படிக்கணுன்ற சூழல் இல்லாம, இதுவும் மாற்றத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு. ஏன்னா, எல்லாருடைய வாழ்க்கை தரத்திலயும் பல மாற்றங்கள இந்த குளோபலைசேஷன், அர்பனைசேஷன் அப்படிங்கிற பல கருத்துக்கள்னால மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறத நம்ம இப்ப கண்கூடா காண முடிகிறது. இப்ப ஆ புரிதலில் அறிவியல், இனவியல் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் சயின்டிபிக் எத்தனோகிராஃபி. அப்ப இந்த எத்தனோகிராஃபி இனவியல் படிப்பு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, அது இன்னைக்கு காலகட்டத்துக்கு என்ன தேவையோ தரும் அடிப்படையில் அது அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது, அறிவியல் இனவியலை பிரதிபலிக்கிறது. அதாவது ரெப்ரசன்டிங் சயின்டிபிக் எத்தனோகிராஃபி. நம்ம இன்னைக்கு பல முறையில இந்த இனவியல் பாடப்பிரிவை பார்த்தோம். இப்ப நம்ம இதுல என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, இதை எப்படி ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு பாடப்பகுதியா, அதாவது ஒரு ஆராய்ச்சி முறையா, இதை எப்படி நம்ம எடுத்துக்காட்டாக காட்ட போறோம் அப்படிங்கறதான் ரெப்ரசன்டிங் சயின்டிபிக் எத்தனோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதை எப்படி பிரதிபலிக்கிறது. இப்போ ஒரு இனத்தை பத்தி நம்ம அவங்க கூட இருந்து பல ஆராய்ச்சிகள் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதை தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் எல்லாராலையும் செய்யக்கூடியதா இருந்தா கூட அதை எப்படி பிரதிபலிக்கிறது, நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த எப்படி ஒரு எழுத்து வடிவத்துல ஒரு முறையா எப்படி அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு சில அறிவியல் மூலமான முயற்சிகள், அதாவது சயின்டிபிக் மெத்தட்ஸ் அப்படிங்கறத அவங்க அதுக்கு வச்சிருக்காங்க. அந்த முறையில மட்டும்தான் இந்த எத்தனோகிராஃபி பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த சயின்டிபிக்கா நம்ம பேசுறதுக்கு அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பல அடுக்குமுறைகள் இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் சொல்லலாம். இத முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி சிக்கலை உருவாக்குதல், அதாவது ஃபார்முலேஷன் ஆஃப் ரிசர்ச் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது நம்ம செய்யறது எல்லாமே ஒரு ஆராய்ச்சி முறை. அப்ப ஒரு குழுவை பத்தி நாம ஒரு ஆராய்ச்சி செய்ய போறோம். ஆராய்ச்சி அப்படிங்கிறத எப்போ நம்ம செய்யணும் அப்படின்னா, அது பத்தின ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அவங்களுக்கு தீர்வு தரக்கூடியதா, இல்ல அந்த பிரச்சனையை பத்தி படிக்கக்கூடியதா இருக்கணும். அப்ப அந்த ரிசர்ச் ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இப்ப இந்த மக்களை பத்தி படிக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பயன், இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத அடிப்படையா புரிஞ்சுக்கணும். அதை நம்ம தெளிவா அதை ஃபார்முலேட் பண்ணி அதை உருவாக்கி வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபார்முலேஷன் ஆஃப் ரிசர்ச் ப்ராப்ளம் முறையே அத ஒரு படி அதை பத்தி எழுதி வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வதா ஆராய்ச்சி தளத்தை தேர்ந்தெடுப்பது, அதாவது செலக்டிங் த ரிசர்ச் சைட் அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம ஒரு குழுவை பத்தி படிக்க முடிவு செஞ்சுட்டோம். அந்த குழுவுல இருக்க வாழ்க்கை தரத்தை பத்தி பார்க்க போறோம். அப்ப அந்த குழு எந்த இடத்துல எல்லாம் இருக்காங்க, அவங்க எப்படி எப்படி இருக்காங்க, அதுல நம்ம எந்த இடத்துல இருக்கிற குழுவை பத்தி படிக்க போறோம். ஆராய்ச்சி தளத்தை நம்ம முக்கியமா தேர்ந்தெடுக்கணும். அதுதான் நம்மளுடைய 2வது முறை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு இனத்தை பத்தி படிக்க போறோம்னா, உலகம் முழுவதிலும் அவங்க இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எல்லார்ட்டையும் இந்த ஆராய்ச்சியை நம்ம செயல்படுத்த முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல அப்ப அந்த பர்டிகுலர் பகுதியில எந்த ஒரு பகுதியை பத்தி நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம சரியா தேர்ந்தெடுத்து அந்த தேர்ந்தெடுத்ததை முறையாக நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வதா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அணுகலை
பெறுகிறது. அதாவது கெய்னிங் ஆக்சஸ். இப்ப நான் எந்த இடத்துல அந்த ஆராய்ச்சியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை மூலமா ஒரு தளத்தை தேர்ந்தெடுத்துட்டோம். இப்ப தேர்ந்தெடுத்த தளத்துல நான் இப்ப ஆய்வு செய்ய போறேன். அப்ப அதுக்கு அங்க இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு நிலை இருக்க வேண்டும். அதாவது அவங்கள தொடர்பு கொள்றதுக்கு அவங்கள பத்தின படிப்பை நான் படிக்க போறோம் அப்படிங்கறத அவங்களுக்கு தெளிவுபடுத்தி அவங்களுக்கு அதை பத்தின விழிப்புணர்வுகள் கொடுத்து அவங்களுக்கு அதனுடைய அவங்களுடைய அணுகுமுறையை வாங்கி பின்னாடி செஞ்சோம் அப்படின்னா தான் அது முழுமையா நம்மளால அந்த பயனை அடைய முடியும். இப்ப நம்ம ஒரு பொதுமக்களா அந்த இடத்துல நம்ம ஒரு ஆராய்ச்சி செஞ்சோம் அப்படின்னா அப்ப நமக்கு அந்த முறைய சரியா அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு. அப்ப அவங்களால சரியான தகவல்கள் நமக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல ஏற்படுத்தக்கூடியதா போயிடும். அப்ப நம்ம அவங்க கிட்ட அந்த தகவல்கள் எதுக்காக சேகரிக்கப்படுது, அதனால அவங்களுக்கு என்ன பயன், என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அது மூலமா அவங்கள நம்ம அணுகி அந்த குழுவை பத்தி நம்ம ஆராய்ச்சி செஞ்சோம் அப்படின்னா அப்ப அது ஒரு முழுமையான ஆராய்ச்சியா அமையும். அப்படின்றதுனாலதான் 3வது முறையா கெய்னிங் ஆக்சஸ் அணுக்களை பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முறை 4வதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழுவில் தன்னை முன்வைத்தல், பிரசன்டிங் த செல்ஃப் டு த குரூப். ஒரு குரூப்புக்கு முன்னாடி, அதாவது ஒரு குழுவா இருக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன காரணத்துக்காக இந்த குழுவோட இணைஞ்சு செயல்பட போறேன், இந்த குழு மக்களுக்கு நம்ம என்ன ஆராய்ச்சி செய்ய போறோம், இந்த குழு மக்கள் அவங்களுக்கு என்ன தேவைக்காக இந்த ஆராய்ச்சி எல்லாம் மேற்கொள்ளப்படுது அப்படிங்கிற பல விஷயங்களை அவங்களுக்கு முன்னாடி நம்ம நம்மள பிரதிபலிச்சு அவங்களுக்கு நம்மள அறிமுகப்படுத்தி நம்மளுடைய தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவா அவங்களுக்கு நம்ம சுட்டி காமிச்சிட்டு தான் ஒரு ஆராய்ச்சியை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப முதல்ல ஆராய்ச்சி செய்வதற்கு சிக்கல் முறை என்னன்றத இருக்கணும். அப்புறம் எந்த இடத்துல நம்ம ஆராய்ச்சி செய்ய போறோங்கிறத தேர்ந்தெடுக்கணும். அந்த தேர்ந்தெடுத்த இடத்துக்கு நமக்கு அணுகுமுறை நடத்துறதுக்கு பர்மிஷன் இருக்குதாங்கிறதையும் பார்க்கணும். 4வதா அந்த குழு முன்னாடி நம்மளை எப்படி அவங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வது தான் இப்ப நம்மளை அறிமுகப்படுத்திட்டோம், அவங்களுக்கு நம்மளை தெரிவுபடுத்திட்டோம், நம்ம எதுக்காக அந்த குழு மக்களிடம் ஆராய்ச்சி நடத்த வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு தெளிவுபடுத்திட்டோம். இப்ப அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, டேட்டா கலெக்ஷன், இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டிங் அண்ட் ஃபீல்ட் நோட்ஸ், அதாவது தரவு சேகரிப்பு, தகவல் பதிவு மற்றும் புல குறிப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நம்ம அவங்க கிட்ட என்ன தகவல் வேணுமோ அந்த தகவல்களை அவங்க கிட்ட இருந்து சேகரிச்சு அத பதிவு செஞ்சு நம்ம வச்சுக்கிடணும். அந்த பதிவு செய்யறத அந்த புல குறிப்புகளை குறிக்கக்கூடியதா நம்ம குறித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு இனத்தவங்கள்ட்ட போய் பல தகவல்கள் கேட்கும் போது அதை வெறுமனே வாய்மொழியில கேட்டுட்டு வந்தோம்னா அதை நமக்கு மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப நம்ம அதை மறக்காம அதை கரெக்டா அவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சாதான் முடியும். அப்ப அந்த தகவல்களை நம்ம பதிவு செய்யணும். அதை ஒரு எழுத்து வடிவத்துல பதிவு செய்யணும். சோ வாங்குற தகவல்களை பதிவு செஞ்சு வச்சுட்டு அதை ஃபீல்டு நோட்ஸ்ல அவங்களுக்கு ரெடி பண்ணி வைக்கிறோம். இப்ப அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, அனலைசிங் எத்தனோகிராபிக் டேட்டா. இப்ப நம்ம வாங்கின தகவல்கள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா நம்ம குறிப்பிட்டு வச்சிருப்போம், அத குறிப்புகளா நம்ம வச்சிருப்போம். இப்ப இந்த குறிப்புகளை நம்ம இனவரைவில தரவுகளை பகுப்பாய்வு செய்தல் அப்படின்னு சொல்லலாம். அந்த பகுப்பாய்வு செஞ்சு அந்த தகவல்கள் எப்பேற்பட்ட தகவல்களா இருக்கு, அந்த தகவல் மூலம் என்னென்ன விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் நம்ம அதுல பார்க்கக்கூடியதா இருக்கும். இனவரையல் எழுதுதல். இப்ப நம்ம அவங்க கிட்ட இருந்து தகவல் வாங்கணும், அதை ஒரு குறிப்பா எழுதணும். இந்த குறிப்புகளை வச்சு இப்ப ஒரு பகுப்பாய்வு செஞ்சு நம்ம அதை என்னங்கிறத முழுமையான ஒரு நிலைக்கு அதை கொண்டு வந்துட்டோம். இப்ப இந்த முழுமையா கொண்டு வந்த தகவலை இறுதி கட்டமா என்ன செய்யணும் அப்படின்னா, அதை எழுத்து வடிவத்துல எழுதி அதை நம்ம
மக்களுக்கு இல்ல இந்த ஆராய்ச்சிய யாருக்கு சமர்ப்பிக்கணுமோ அவங்களுக்கு வந்து நம்ம அத தகவல்களை குறிப்பிட்டு எழுதி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த முறையில நம்ம தகவல் சேகரிப்பு அப்படிங்கிற தலைப்புல பார்த்தோம் இல்லையா? அந்த தலைப்புக்கு அடியில பார்த்தோம் அப்படின்னா, 4 விஷயங்கள அவங்க சொல்றாங்க. தகவல் சேகரிக்கிற முறையில. ஒண்ணு என்ன அப்படின்னா, ரன்னிங் டிஸ்கிரிப்ஷன் இயங்கும் விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்ப வாழ்க்கை முறை எப்படி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? அவங்களுடைய பழைய முறை என்ன? இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? இந்த மாதிரியான எல்லா தகவல்களையும் நம்ம சேகரிக்கக்கூடியதா இருக்கணும். இப்ப அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி போய்க்கிட்டு இருக்கு? இயங்கும் விளக்கம் அப்படின்னு இத சொல்லலாம். சோ இந்த இயங்கிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை முறையில அவங்க அதை எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிற தகவல்களை கண்டிப்பா நம்ம அவங்க கிட்ட சேகரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து மறக்கப்பட்ட நிகழ்வுகள், அதாவது ஃபர்காட்டன் ஈவென்ட்ஸ். சில நிகழ்வுகள் காலகட்டத்தோட மாற்றம் வரும்போது அந்த பழக்கங்கள் இல்லாம அப்படியே மறந்து அது மறக்கப்பட்டு அந்த நிகழ்வே இன்று நடக்காத ஒரு சூழல் ஏற்படக்கூடியதா கூட சில நேரங்கள்ல அது அமைஞ்சுகிட்டு இருக்கு. இந்த மறக்கப்பட்ட நிகழ்வுகளையும் நம்ம குறிப்பா அதுல ரொம்ப ஆய்வுகள் செய்யும் போது அதற்கான ஒரு தனி அங்கீகாரம் வச்சு அதையும் நம்ம குறிப்பா அவங்க கிட்ட இருந்து தகவல்களை கேட்டு சேகரிக்க வேண்டியது ஒரு எத்னோகிராஃபர், அதாவது இனவியல் ஆராய்ச்சியை பத்தி படிப்பு மேற்கொள்ற ஒருத்தருடைய முக்கியமான கடமை இல்ல பங்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா தனிப்பட்ட எண்ணங்கள், இத பர்சனல் தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் போது அவர் வந்து இந்த தனிப்பட்ட எண்ணங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு தனி மனிதருடைய எண்ணங்கள் வந்து ஒரு குழுவை பிரதிபலிக்க கூடியதா இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை சரி பார்த்துட்டு தான் அது அவங்க எழுத்து வடிவத்துல கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு தகவலை நம்ம சேகரிக்கும் போது அது ஒரு தனி மனிதரோட கருத்தா இல்லாம அது அந்த குழுவை சேர்ந்த எல்லாருடைய கருத்தாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம தகவல் சேகரிக்கும் போது கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இப்ப அவங்க என்ன முறையில வாழ்வாதாரத்துல இருக்காங்க, செயல்முறை விளக்கம் இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மறக்கப்பட்ட நிகழ்வுகள், அதாவது இதுக்கு முன்னாடி அதோட நிலை எப்படி இருந்தது, இன்னைக்கு அந்த நிலை ஏன் இல்லை, அதை ஏன் அவங்க இன்னைக்கு பயன்பாட்டுல வைக்கல, அவங்க எப்படி அந்த முறைய சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கறதையெல்லாம் அந்த ஃபர்காட்டன் ஈவென்ட்ஸ் அப்படிங்கறத குறிப்பு கண்டிப்பா அவங்க அந்த இனத்தினர் இருந்து பெற்றுக்கொண்டு அந்த குறிப்புகளை அவங்க தனி ஒரு மனிதரோட கருத்தா மட்டும் இல்லாம பர்சனல் தாட்ஸா இல்லாம எல்லாருக்கும் அந்த கருத்துக்கள் அந்த குறிப்புகள் எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிறத ஒரு முன்னோக்கி பார்த்து அது மூலமா அவங்க செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முறைசார் குறிப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் த மெத்தடாலஜிக்கல் நோட்ஸ். நம்ம ஒரு படிப்பை மேற்கொள்ள போறோம் இல்ல ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்ள போறோம் அப்படின்னா அதுக்கு பல முறை சார்ந்த குறிப்புகள் இருக்கு. அதாவது இதன் முறையை இவ்வாறுதான் கையாள வேண்டும், இந்த படிப்பு படிக்கணும்னா அதுக்கு இந்த முறைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு எத்னோகிராஃபி, அதாவது இனவியலோடைய ஆராய்ச்சி எப்படி அமைய வேணும். முதல்ல வந்து நம்ம வந்து அந்த குழுவை பத்தின ஒரு பிரச்சனை என்ன இருக்கு, எதை பத்தி நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிறத ஒரு பாட சிக்கல் என்ன சிக்கல்களை நோக்கி நம்மளுடைய குறிப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்ப நம்ம இந்த பாடப்பகுதியில முழுமையா பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எத்னோகிராபிக் மெத்தட்ஸ், அதை எப்படி இந்த காலத்துல விவாதிச்சாங்க, பழைய கால முறைகள் அதை எப்படி பார்த்தாங்க, ஆரம்ப காலத்துல இது எப்படி மக்கள் மத்தியில இருந்தது, இந்த படிப்பு இன்று எந்த அளவில் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப இந்த முறைகளை எப்படி வந்து செய்யறது, ஒரு
ஆனா அறிவியல் பூர்வமான முறையில் இந்த எத்தனோகிராபிக் முறைய எப்படி கையாள்வது, அதன் படிப்படியான முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த எத்னோகிராஃபின் கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுல இயற்கைவாதம், அதாவது நேச்சுரலிசம், இயற்கையா எல்லா இனத்து மக்களுக்கும் சில குணாதிசயங்கள் கண்டிப்பா இருக்கும். அந்த இயற்கையான குணத்தை யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க முடியாது. எவ்வளவுதான் நம்ம அறிவியல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டா கூட அந்த இயற்கை முறைகள் எப்படி நம்ம கிட்ட இன்னைக்கும் செயல்பாட்டுல இருந்துகிட்டு இருக்கு. இந்த இயற்கை முறைய எப்படி மக்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது சமூகத்துல இருக்க பல துறையில இருக்கிறவங்க இந்த ஆராய்ச்சி முறைய எப்படி வந்து எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இயற்கைவாதம், நேச்சுரலிசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது புரிதல், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எப்படி வந்து இந்த இனவியல் பாடத்தை புரிந்து கொள்கிறோம், அந்த துறையின் குழுக்கள் பத்தி, இல்ல அந்த துறையிலேய உடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது அதன் பின்னாடி அந்த குறிப்புகளையும் இயற்கைவாதமும் புரிதலுக்கு அடுத்தபடியா தூண்டல், அதாவது எப்படி அது நமக்குள்ள ஒரு மாற்றத்தை மாற்றுது, ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு இனவியல் பிரிவுல நம்ம பாக்குறது வந்து அதிகமா என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, எப்படி மாறி இருக்காங்க, வாழ்க்கை தரம் எப்படி மாறி இருக்கு, அவங்களுடைய மொழி, பழக்க வழக்கங்கள் எப்படி மாறி இருக்கு, அவங்க உணவு முறை எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. எத்தனோகிராஃபில பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இனத்தினருக்கும் ஒரு 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 சில பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு மட்டுமே உரியதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு அவங்க சொல்றாங்க, தலையில எண்ணெய் தேய்க்கிறது. இப்ப தலைக்கு நம்ம எண்ணெய் தேய்க்கிற பழக்கம் எல்லா மக்கள் மத்தியிலையும் உலகத்துல எல்லாத்துட்டையும் அது இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது அப்படி இல்லை. இன்னைக்கு அது ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் அந்த முறை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாரு அந்த பழக்கத்தை பயன்படுத்துறாங்க, அது எப்படி மாறிக்கிட்டே வருது, முன்னோர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கும் மக்கள் அதை பயன்படுத்துறாங்களா அப்படின்னா பார்த்தோம்னா நிச்சயமா அது அப்படி இல்லை. இன்னைக்கு நிறைய மாற்றங்களை பல மாதிரியான துறைகள்ல அதை நம்ம சந்திச்சுட்டு தான் வந்திருக்கோம். இந்த எத்தனோகிராஃபில புதிய அணுகுமுறை அப்படின்னு நம்ம சொல்லும் போது இன்னைக்கு இருக்கிற அணுகுமுறை எப்படி இருக்கு அப்படிங்கிறத இனவியல் அப்படிங்கிறத பத்தி சொன்னோம். அந்த வரவேற்பு அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல அவங்க வாழ்க்கை தரத்தை எதை நோக்கி கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்படி வந்து மக்கள் மத்தியில அந்த வாழ்க்கை தரம் இயங்கி கொண்டு இருக்கிறது, ஒரு இனத்தவர் எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிற முறையவும் அதை எப்படி அவங்க உள்வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற முறையும், அவங்க எப்படி அந்த மாற்றத்தை வரவேற்று அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றவாறு அதை எப்படி அவங்க மாத்திக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த எத்தனோகிராபிக் ஸ்டடியில கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். முக்கியமா பெண்ணிய இனவியல் அப்படின்ற கருத்தை பேசினாங்க. அதாவது ஃபெமினிஸ்ட் எத்தனோகிராஃபி. பெண்களுடைய வாழ்க்கை தரம் ஆரம்ப கட்டத்துல இருந்த நிலைக்கு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பல துறையில பல சாதனைகளை செய்யறதுக்கு மாறிக்கிட்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி பெண் கல்வி அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் வழங்கப்பட்ட ஒன்னா இல்ல. விடுதலைக்கு பிறகும் அந்த பெண் கல்விக்காகவும் பல போராட்ட வீரர்கள் வந்து போராடிதான் ஒரு பெண்ணின் கல்வி எவ்வளவு முக்கியம், அவங்களுக்கு அது எப்படி வந்து வாழ்க்கையோடைய அடுத்த கட்டத்துக்கு உதவ போகுது. இன்னைக்கு பெண்கள் பல துறையில அவங்க சொந்த கால சம்பாதிச்சு நிக்கிறதுனால அவங்க யாருக்கும் அவங்க அடிமை இல்ல, நம்மளுடைய வாழ்க்கை தேவைகளை நம்மளே பூர்த்தி செய்யற அளவுக்கு நம்மளால இன்னைக்கு வந்து அத பல மாதிரியான மாற்றங்களை அந்த நோக்குல நம்ம பார்க்கலாம். இந்த எத்தனோகிராஃபி முறையில இந்த பெண்ணிய இனவியல் பத்தி பல துறைகள்ல ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க.
அதுல வந்து நம்ம முன்னாடி பார்த்தது மாதிரி யுனிவர்சலிசம் ஆஃப் ஃபெமினிசம் அப்படின்ற கருத்து, அதாவது உலகமயமாக்குதல். எல்லாரும் உலகத்துல ஒரே மாதிரி செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்கணும் அப்படின்ற கருத்தை சொல்றதுதான் யுனிவர்சலிசம் அண்ட் ஃபெமினிசம். ஆனாலும் சில சமூகவியலர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த கருத்துக்கு அவங்க உடன்படவில்லை. ஏன்னா அவங்க என்ன நினைத்தாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு முறையில இருக்கும். அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அமைப்புகளோ இல்ல கட்டுப்பாடுகளோ நம்ம வைக்கவே முடியாது. ஒவ்வொரு இனத்திலையும் ஒவ்வொரு மாதிரி பார்க்கப்படும் விஷயங்கள்ல பெண்களுடைய கருத்து வேறுபாடு அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பெண்ணிய இனவியல் பத்தி பேசும்போது அவங்க நிறைய பெண்ணிய முன்னேற்றத்திற்கான பாதைகளும் எப்படி வந்து அவங்க கடந்து வந்தாங்க அப்படிங்கிற குறிப்புகளையும் இந்த எத்தனோகிராபிக் ஸ்டடி மூலமா, அதாவது இனவியல் ஆராய்ச்சி மூலமா அவங்க நிறையவே தெரியப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு நவீன இனவியல் துறையில எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது, சொன்ன மாதிரி லெயோட்டார்ட் அப்படிங்கிறவரும் டெரிடா அப்படிங்கிறவங்களும் இன்றைய துறையில என்னென்ன காலகட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, கலாச்சார துறையில அன்றைய கலாச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு வரோமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்ல. அப்ப இந்த மாற்றம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த துறையில இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. எத்னோகிராஃபில இரட்டை கண்ணோட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல இந்த இரட்டை கண்ணோட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, எமிக் முன்னோக்கு, எட்டிக் முன்னோக்கு, அதாவது கண்ணோட்டம். இரண்டு பார்வையில நம்ம இதை எப்படி பாக்குறோம். எமிக் அப்படின்னா ஒருவர் எப்படி தன்னுள் இருக்கிற கருத்தை அவங்க எப்படி அந்த ஆராய்ச்சி மூலமா வெளிப்படுத்துறாங்க, அவங்களோட புரிதல் என்ன அந்த குழுவை பத்தி இல்ல அந்த சமூகத்தை பத்தி, அவங்களுடைய புரிதலை அவங்களுடைய பார்வையில இருந்து கொடுக்கறது எமிக் முன்னோக்கு. எட்டிக் முன்னோக்கு அப்படிங்கிறது என்னன்னா, அந்த குழுவை பத்தின தகவல்களை பல பேர்களிடம் இல்ல பல துறைகள்ல இருந்து சேகரிச்சு அதை அவங்க எப்படி வழிமுறைப்படுத்தி கொடுக்கறாங்க அப்படிங்கிறத இந்த எட்டிக் கண்ணோட்டத்துல பாக்குறோம். இந்த ரெண்டு கோட்பாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த ரெண்டு கண்ணோட்டமும் வாழ்க்கையில எப்படி வந்து அந்த ஆராய்ச்சிய அவங்க அந்த குழுவை பத்தி எப்படி ஆராய்ச்சி முறைக்கு கொண்டு வர்றது, அதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த பகுதியில இந்த முழுசையும் நம்ம வந்து ஒரு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இனவியல் கோட்பாடுகள் அதோடைய விவாதங்கள் பல்வேறு துறையில எப்படி எப்படி எல்லாம் பார்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுல முக்கியமான பங்கு மானுடவியல் துறையிலையும் சமூகவியல் துறையிலையும் இருந்த ஆராய்ச்சியாளர்கள் எப்படி பார்த்தாங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா ராட்க்ளிஃப் பிரவுன், மெலினோஸ்கி அப்படிங்கிறவர் தான் முதல்ல இந்த இனவியல் படிப்பை ஆரம்பிச்சு 1920 அத ஒரு அறிவியல் நோக்கத்தோட பார்க்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த அறிவியல் இனவியல் அப்படின்ற இன்னொரு பகுதியில நம்ம பார்த்தோம். அதாவது சமூகத்துல ஒரு ஆராய்ச்சியை செய்யும் போது அறிவியல் ரீதியா, மெத்தடாலஜிக்கலா, சயின்டிபிக்கா அதை எப்படி நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த செயல்முறை எப்படி அமைய வேண்டும், அதனுடைய பல்வேறு வழிமுறைகள் என்னென்ன, அது எப்படி செயல்பட்டால் அது ஒரு அறிவியல் ரீதியான ஆராய்ச்சியாக செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சில கோட்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூக அறிவியல்ல இனவியல் பாரம்பரியம், சோசியாலஜிக்கல் தாட்ஸ் நம்ம பேசும்போது அத எத்னோகிராஃபி எப்படியெல்லாம் ட்ரெடிஷன்ல இருந்துச்சு, பழைய பழக்க முறைகள் என்னென்ன, இன்று எந்த நோக்கத்தை நோக்கி நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஒரு ஆய்வு நடத்தி அந்த ஆய்வு மூலமா இந்த எத்னோகிராஃபி ஸ்டடியில கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இனவியல் பல்வேறு மொழி கோட்பாடுகள் அதுல என்னென்ன அப்படின்னா, சொன்ன மாதிரி ஒரு ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதா அந்த பிரச்சனைய எந்த இடத்துல நம்ம ஆய்வு மேற்கொள்ள போறோம்
அந்த துறை எந்த இடத்தில் அது செயல்பட போகுது அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து அதை நம்ம முறையா செய்யறதுக்கு அவங்கள அணுகி ஒரு அனுமதியை பெற்று அந்த இனத்தவரின் அனுமதியோட தான் அந்த செயல்முறையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுமதி பெற்ற பிறகு அவங்க கிட்ட இருந்து நம்ம தகவல்களை சேகரிக்கிறோம். தகவல்களை சேகரிக்கிறதை எழுத்து வடிவத்துல அவங்களுக்கு நம்ம எழுதி அதை ஒரு ப்ரூஃபா மெயின்டைன் பண்றோம். இப்ப இந்த எழுத்து வடிவ எழுதி அதை நம்ம ஒரு கோட்பாடு மூலமா ரிட்டன் ரெக்கார்ட்ஸ சமர்ப்பிக்கிறோம். இப்ப இந்த பாடப்பகுதியில நம்ம இனவியல் ஆராய்ச்சி பத்தி நம்ம ஆர்வமா பார்த்தோம். இந்த இனவியல் ஆராய்ச்சி முறைகள் எப்படி மேற்கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சமூகவியல் துறையிலேயே அந்த இனவியல் முறையில நம்ம ஒரு இனத்தை பத்தி இல்ல ஒரு மதத்தை பற்றியோ இல்ல ஒரு குழுவை பற்றியோ இல்ல ஒரு தேசத்தின் பகுதியை பற்றியோ எதை பற்றி வேண்டுமானாலும் நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். அந்த ஆராய்ச்சி முறையை முறையான முறையில் நம்ம செய்ய வேண்டும். அதாவது சயின்டிபிக் மெத்தடாலஜிய ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணணும். அந்த முறையான வழிமுறைகளை நம்ம இந்த பாடப்பகுதியில ரொம்ப ஆர்வமாகவும் ஆழமாகவும் பார்த்திருக்கோம். அந்த ஆழ கருத்துடன் நம்ம ஆராய்ச்சிகளை செய்யும் போது அது முழுமையான ஆராய்ச்சியா அமையும். நம்மளுடைய பாரம்பரிய முறைகளை என்னைக்கும் படிக்கும் போது அது முழு முறையில ஆராய்ச்சி மேற்கொள்றதுதான் ஒரு நல்ல ஆராய்ச்சியின் முடிவாக அமையும் அப்படிங்கிறத இந்த பாடப்பகுதியில தெளிவா பார்த்திருக்கோம். இந்த பாடப்பகுதி இறுதியாக 2 பகுதிகளை நம்ம பார்த்ததுல இன்றைய நடைமுறையில் எப்படி இந்த எத்னோகிராஃபி இனவியல் படிப்பு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம அமைஞ்சிருக்குங்கிறத பார்த்தோம். அதாவது போஸ்ட் மாடர்ன் தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் இறுதியா டெரிடா என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே எழுத்து வடிவத்துலதான் இருக்கு. நம்மளுடைய பாரம்பரிய ட்ரெடிஷனல் முறை அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகள் எதுவும் செயல்பாட்டில் இன்று அளவில் அவ்வளவாக இல்லை. எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு. அதனாலயே அத பேப்பர் எத்னோகிராபிக் ஸ்டடி அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதனுடைய ஆராய்ச்சிகளை நம்ம மேற்கொள்வதன் மூலம் பாரம்பரியத்தை எப்படி பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லலாம் என்பதை காண்பிப்போம். நன்றி.